ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 99வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 98 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துருந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த 8th ஆர்டர் ஐஸ் அல்ட்ரா கிறிஸ்டலோட பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த மேல்சியாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த கிறிஸ்டல் ஆட்டை போட்டு போக பார்த்துருப்பானுங்க. ஹீரோ சும்மா இருப்பானா, அவனோட பவரை வச்சு அவனுங்களுக்கு ஒரு காட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான். அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அந்த கிறிஸ்டலோட பவர் அட்டைன் பண்ணிட்டு லெவல் 25 போயிருப்பான். அப்புறம் கடைசியில அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போலான்னு பார்த்தா நம்ம பிளாக்கோட டீம் அந்த நார்த் சைடு கேம்பஸ்ல இருக்க கிளாஸ் 1 பசங்க கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம லோலாவும் அங்க விக்டோரியா அப்படிங்கிற பொண்ணு கூட சண்டை போட்டிருப்பா. ஹீரோவும் அகமது அப்படிங்கிற ஒருத்தன் கூட சண்டை போட்டு அவனுக்கு பயங்கரமான ஒரு அட்டாக் போட்டு இருப்பான். அவனும் அதை டிஃபெண்ட் பண்றான் அப்படின்னு ஏதோ பண்ணிருப்பான். ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னடா தம்பி உன்னோட ஸ்கில்லுனால என்னோட ஃபயரை தடுக்க முடியும்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். பார்த்தா ஆக்சுவலி அந்த அகமது வந்து நம்ம ஹீரோவோட அட்டாக்கே தாக்கு பிடிச்சி நின்றுக்கிட்டு, டே ஃப்ராஸ்டர், என்ன நீ ரொம்ப கோவப்படுத்திட்ட, அதனால இன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த டெக்னிக்கை நான் மேல்ச்சி ஆரியோவுக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல, இதை வச்சுதான் உன்னை தோக்கடிக்கணும் போல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு என்லைட்டட் அன்ஹெலைட்டான் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபயர் பவரை நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ண யூஸ் பண்றான். ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னது என்லைட்டட் டெக்னிக்கா, டி யாரா நீ, எப்படா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ற அப்படின்னு ஷாக்லயே, இல்ல என்னோட எண்டு கேம் ஸ்கில்லுனால கூட இந்த அட்டாக்கை கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியாது, இப்ப எனக்கும் வேற வழி இல்ல, நானும் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க பவரு அப்புறம் 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவரு இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணதுனால இந்த டெக்னிக் டெஃபினெட்லி பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அப்போ அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல 2 பேருமே வாயிலிருந்து ரத்தம் கக்கி பறந்து போய் விழுவுறானுங்க. அந்த அகமதோட கிளாஸ் பசங்களும், பிரசிடென்ட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஓடிறானுங்க. அந்த அகமதும் அடிப்பட்ட நிலைமையில, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இந்த குழந்தை பையனோட பவரை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். அப்புறம் இந்த லோலா கூட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, இவ கூட கண்டிப்பா விக்டோரியனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இல்ல உயிரோட தப்பிக்க முடியாது, டே நீங்க 2 பேரும் போய் விக்டோரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். லோலாவும் அங்க வரவனுங்களை பார்த்துட்டு, என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம பிளாக்கோட டீமும் லோலா முன்னாடி வந்துட்டு, கவலைப்படாதீங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த கிளாஸ் 1 சேர்ந்தவனுங்களும், டே சவுத் கேம்பஸை சேர்ந்த குப்பைங்களா, எல்லாம் ஒரே முட்டுக்கா செத்து போங்கடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம பிளாக்கோட டீமும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த அகமதும், டே ஃப்ராஸ்டர், இனிமேலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ மறந்துட வேண்டியதுதான், அப்புறம் என்கிட்ட என்னதான் வெப்பனே இல்லை அப்படின்னாலும் உன்னை சமாளிக்கிறதுக்கு என்னோட கையே போதும் அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் சாண்ட் ஸ்டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும், எனது க்ளோஸ் காம்பேக்ட்ல என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா, இதுதான்டா நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த அகமதோட கையை முறுக்கிக்கிட்டே, யாரா நீ சைக்கோ, இது என்னடா டெக்னிக் அப்படின்னு வழியில கதறான். அப்புறம் லோலாவும் விக்டோரியா கழுத்துல கத்தி வச்சு, சரி இதை இதோட முடிச்சுப்போமா அப்படிங்கிறா. அந்த விக்டோரியாவும் கத்தி கழுத்துல இருக்க மரண பயத்துல, லோலா லோலா என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு கதறா. ஹீரோவும், சரி உற்றுலோலா தொலைஞ்சி போட்டோம் அப்படிங்கிறான். அந்த அகமதும், நாங்க ஃப்ராஸ்டர் கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும், ஆமாண்டா என்கிட்ட தோத்துட்டீங்க, உங்களோட அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுங்க அப்படிங்கிறான். அந்த அகமதும், டே ஃப்ராஸ்டர், உன்னோட பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லையா, இதெல்லாம் ரொம்பவே மோசம்டா அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நீங்க தான் பெட்டுன்னு சொன்னீங்க, உங்களோட வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னா நான் என்னோட வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். அவனும், சரி சரி 3ல் 1 மடங்கு உனக்கு கொடுத்துட்றோம், நீ என்னதான் எங்களை தோக்கடிச்சே இருந்திருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு உயிரை கொடுத்து பணையை வச்சு தான் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதனால நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும், சரி ஓகே அந்த 1 மடங்கே கொடுடா அப்படிங்கிறான். அந்த விக்டோரியாவும், சரி இந்தடா திருட்டு பையில எடுத்துட்டு போ, நாங்க இங்க இருந்து கிளம்பட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும், நான் மட்டும் இங்க வரல அப்படின்னா பிளாக்கோட டீம் இவனுங்க கிட்ட சர்வே ஆகி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், சரி போய் தொலைங்கடா அப்படிங்கிறான். அவனுங்க போனோடி நம்ம ஹீரோவும் வாயிலிருந்து ரத்தம் கக்கிக்கிட்டே, இல்ல அவன் 5th ஆர்டர் வாரியர் அப்படின்னு சொல்றது ஒன்றும் சும்மா இல்ல, உண்மையிலேயே அவனோட பவர் பயங்கரமா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் ஒயிட்டும் ஷாக் ஆயிட்டே, டே ஃப்ராஸ்டர் நீ ஆல் ரைட்டா அப்படின்னு பதறானுங்க. ஹீரோவும், எனக்கு ஒன்றும் இல்லை, இது வெறும் சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் மட்டும்தான், அப்புறம் இதுக்காக நம்ம இங்க வெயிட் பண்ண வேண்டாம், இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிறான். அப்புறம் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல காட்டுறாங்க, இந்த நார்த் கேம்பஸை சேர்ந்த கிளாஸ் 1 பசங்க மொத்தம் 208 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்புறம் 12 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சு
258 பாயிண்ட்ல இருக்காங்க. அப்போ அந்த விக்டோரியாவும் நீங்க அகமதை இங்க இருந்து மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க, நான் இங்கேயே நம்மளோட கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த மேல்சியாரியவும் என்ன விக்டோரியா உங்க கிளாஸ் பிரசிடென்ட் எங்கேயோ பலமா அடி வாங்கியிருப்பான் போல, அப்புறம் என்ன வெறும் 258 பாயிண்ட் தானே அப்படின்னு ஒரு 3 மூட்டை அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்து போடுறான். அந்த ப்ரொஃபஸரும் அங்க இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் பார்த்துக்கிட்டு மொத்தம் 220 ஃபிஃப்த் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அப்புறம் 12 சிக்ஸ்த் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், மொத்தம் 280 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் விக்டோரியா இந்த டைம் நாங்க தான் ராஜா அப்படிங்கிறான். அப்போ அந்த விக்டோரியாவும் அந்த முட்டாள் ஃப்ராஸ்டர் மட்டும் வரல அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட டீம் வரத பார்த்துட்டு டே தம்பி மேல்சியாரியோ கொஞ்சம் பொறு, எதுக்கு அதுக்குள்ள ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆட்டம் போடுற அப்படிங்கிறா. அந்த மேல்சியாரியவும் என்னது இவனுங்களை பார்த்துட்டு நீ இவ்வளவு நம்பிக்கையே பேசுற அப்படின்னா ஏதோ இவனுங்க எங்களை தோக்கடிக்க போற மாதிரில நினைச்சிட்டு இருக்க, ஒருவேளை இவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை கவுண்ட் பண்ணனானுங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும், அதை வச்சுலாம் எங்களை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை கொட்டுறான். பார்த்தா அந்த மிஷின்ல 280 பாயிண்ட் அப்படின்னு வருது. அந்த பெருசும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, டே கிளாஸ் 10 சேர்ந்த நீங்க எப்படா இத்தனை அல்ட்ரா கிறிஸ்டலை கலெக்ட் பண்ணுனீங்க, எவனாவது ஒரு முட்டாளுகிட்ட போய் நீங்க இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டானுங்க. அப்புறம் இது என்னடா கிளாஸ் 1 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ஷாக்லயே கதறிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவோட டீம் 205 ஃபிஃப்த் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அப்புறம் 16 சிக்ஸ்த் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அந்த மேல்சியாரியாவும் ஷாக் ஆயிட்டு என்னது 280 பாயிண்டா, அப்புறம் அவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை இதுல கவுண்ட் பண்ணவே கிடையாது, எப்படா இவனுங்களால இது முடிஞ்சிச்சு அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த விக்டோரியாவும் என்னடா தம்பி மேல்சியாரியோ இப்போ உன்னோட மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுவ அப்படின்னு கலாய்க்கிறா. அந்த மேல்சியாரியாவும் டென்ஷன்லயே ப்ரொஃபசர் இதை நம்பாதீங்க, இவனுங்க ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு, இல்ல போற போக்க பார்த்தா இவனுங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுட்டு போயிடுவானுங்க போல அப்படின்னு பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் யோசிச்சுக்கிட்டு ஆமா கிளாஸ் 10 சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க அப்படின்னு யாரு நினைச்சாங்க, அப்புறம் இதை நான் டீனு கிட்ட கன்சர்ன் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் இவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்ல என்ன பண்ணனானுங்க, என்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு போனது மட்டும் இல்லாம இந்த போட்டியிலையும் இப்ப ஜெயிச்சிட்டானுங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் சே இது டை ஆயிருச்சா, நான் கூட ஜெயிச்சிருவோமோன்னு நினைச்சேன், இன்னும் ஒரே ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த போட்டியில கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்கலாம், என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சோகமாகறான். அப்புறம் இந்த G17 ரூயினுக்கு போன ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல மொத்தம் 60% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சர்வைவ் ஆயிருக்காங்க, 40% சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க. நம்ம ப்ரொஃபஸரும் ஹீரோவோட டீம் வரத பார்த்துட்டு பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க, அந்த G17 ரூயினுக்கு போயிட்டு நீங்க மொத்த பேரும் உயிரோட வந்திருக்கீங்க, இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீமை வரவேற்றுட்டு சரி நம்மளோட கிளாஸ் பசங்க அந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போனானுங்கல்ல அதில் நம்ம 16வது பிளேஸ் வந்திருக்கோம், அதனால நமக்கு ஒரு 10,000 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ ப்ரொஃபஸரே நாங்களும் தானே அந்த G17 ரூயினுக்கு போனோம், நாங்க எத்தனாவது பிளேஸ் வந்தோம் அப்படின்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கறான். அவரும் அட ஆமாப்பா தம்பி நான் வேற அதை மறந்தே போயிட்டேன், சரி சீக்கிரம் சொல்லு நாம என்ன 16வது பிளேஸா இல்ல 18வது பிளேஸா அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும் இல்ல ப்ரொஃபஸர் இன்னும் கொஞ்சம் கிரெடிட்டை கூட்டிக்கோங்க அப்படிங்கிறான். அவரும் வெறியாயிட்டே டேய் தம்பி நாம மட்டும் டாப் 10 பிளேஸ்ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடாத, எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்ட்டு நம்ம டீம் என்ன பிளேஸ்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஹீரோவும் அட வாத்தியாரே நாம 280 பாயிண்ட் எடுத்து இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறான். இத கேட்ட மொத்த கிளாஸும் ஷாக் ஆயிட்டு என்ன அது ஃபர்ஸ்ட் பிளேஸா, நம்ம ப்ரொஃபஸர்லாம் ஒரே சந்தோஷத்துல டே ஃப்ராஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க போங்க, இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா, இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட வரலாறுலயே நம்ம கிளாஸ் 10 இடம் வந்தது இது தாண்டா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சார் இருந்தாலும் அந்த கிளாஸ் 1 இருக்கானுங்கல்ல அவனுங்களோட டை ஆயிருச்சு அப்படிங்கிறான். அவரும் அட உட்ரா நாம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம்ல, எவன் நம்ம கூட இருந்தா என்ன, இனிமே நாம தான் இங்க ராஜா அப்படின்ட்டு போறாரு. அப்புறம் அந்த டீனும் சரி நான் இப்ப ஃபைனல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றேன், இந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போனவங்கல்ல நார்த் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒவ்வொருத்தரும் 50,000 பாயிண்ட் அப்புறம் ஒரு கோல்டன் டெக்னிக் கார்டை ரிசீவ் பண்றாங்க. செகண்ட் பிளேஸ் நம்ம சவுத் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 1 அவங்க ஒவ்வொருத்தரும் 40,000 பாயிண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு கோல்டு டெக்னிக் கார்டை ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் கடைசியா நம்ம சவுத் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 10 16வது பிளேஸுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் 10,000 பாயிண்ட் ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் 17th பிளேஸ் 18th பிளேஸ் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸா சொல்லிட்டு போறாரு. அப்போ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது அந்த கிளாஸ் 10 சேர்ந்தவனுங்க 16வது இடம் வந்துட்டானுங்களா, அவனுங்க எப்பவுமே வழக்கம் போல லாஸ்ட் இடம் வரதை விட்டுட்டு என்னடா கொஞ்சம் முன்னேறி இருப்பானுங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த டீனும் சரி
சரி ஓகே, இப்போ இந்த காம்படிஷனோட ஃபைனல் ரிசல்ட் அந்த G17 ரூயினுக்கு போன ரிசல்ட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம சவுத்து கேம்பஸோட கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 10 ரெண்டும் டை ஆகி இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது கிளாஸ் 10 இடத்துல இருக்கானுங்களா, என்னங்கடா புதுசு புதுசா ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்க, அந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போய் 16வது இடம் வந்ததே ஷாக்கா இருக்குதுன்னா இவனுங்க அந்த G17 ரூயினுக்கு போயிட்டு இடம் வந்துட்டானுங்க. இதெல்லாம் என்னோட கற்பனையா இல்ல உண்மையா அப்படின்னு ஷாக்லயே நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த டீனும் அங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் கிட்ட, சார் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, ஒரு பேட்சை சேர்ந்த 2 பேரு ஃபர்ஸ்ட் பிரைஸா, நம்ம ஹிஸ்டரியில இந்த மாதிரி நடந்ததே இல்ல, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த மேல்ச்சி ஆரியோவும், டீன் நான் தான் இந்த கிளாஸ் 1ஓட பிரசிடென்ட் மேல்ச்சி ஆரியோ, நான் அந்த கிளாஸ் 10 சேர்ந்த ஃப்ராஸ்டர் கூட 1-on-1 பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன், இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த ரிவார்டை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். அந்த டீனும் அட சூப்பர் பாய், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது டியூயலா, அதுவும் ஏன் கூட சண்டை பண்ணுமா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம மொட்டை அப்புறம் பிளாக் எல்லாம் என்னங்கடா எங்களை புள்ளி பண்ண பாக்குறீங்களா, ஒழுங்கா உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிருங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த டீனும் என்னது கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 10க்கு நடுவுல டியூயலா, இந்த மாதிரி ஒண்ணு நம்ம சான்சுரி இன்ஸ்டிடியூட்டோட வரலாறுல நடந்ததே இல்ல, சரி கிளாஸ் 1ஓட ப்ரொஃபசர் அப்புறம் கிளாஸ் 10ஓட ப்ரொஃபசர் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கிளாஸ் 1ஓட ப்ரொஃபசரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு, என்னப்பா தம்பி கிளாஸ் 10ஓட ப்ரொஃபசர், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பையன் உன்னோட ஃப்ராஸ்டரை அவ்வளோலாம் காயப்படுத்த மாட்டான், சும்மா பயன்படுத்திட்டு விட்டுருவான் அப்படிங்கிறாரு. நம்ம வாத்தியாரும் எனது பயமா, டே என்னோட பையன் ஃப்ராஸ்டர் அதை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிடுவான், அப்புறம் இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா இந்த கிளாஸ் 10 சேர்ந்தவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும்னு காட்ட போறோம், இதுக்கு மேல உங்க கிளாஸ் 1 சேர்ந்தவனுங்களாம் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்களோ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.